பெண்கள் அடிமைகளாக தான் இருக்கணும், பெண்கள் அடுப்பங்கரையில் தான் இருக்கணும், பெண்கள் வேற எங்கேயும் வரக்கூடாது, படிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு நமோ சூத்திரர்கள் என்று பெயர் வைத்தார். இது ஒரு புத்தகம், இது எழுதுந்து நாமல்ல. இந்து மதம் எங்கே போகிறது அப்படின்னு தலைப்பில் நக்கீரன் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதினவர் அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார், ராமானுஜ தாத்தாச்சாரியார்னு 100 வயது தாண்டினவர். தொடர்ந்து போட்டாங்க, அது புத்தகமாக வந்திருக்கு பூரா. அவர் இப்போ இறந்துட்டார். பெரிய சங்கராச்சாரியார், பரந்த சங்கராச்சாரியாருக்கு ஒரு நெருக்கமான நண்பர். அவர் கடைசியில் தாங்கள் செய்யறதெல்லாம் பார்ப்பனுடைய பொறுப்பற்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் மனம் சாக போகிற நேரத்தில் உண்மையை சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக பதிவு பண்ணிட்டார். இந்த புத்தகத்தை படித்தா அவங்களுக்கு தெரியும், எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. நாம் சொன்னால் என்ன சொல்லுவான், ஓ இந்து மதத்தை குறை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, இவர் சொல்கிறார், பெரியார் சொல்கிறார், கருப்புச்சட்டைக்காரன் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க அவர் சொன்னது. அதிலே எழுதியிருக்கிறார். சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் அதில் இருக்கிறத எடுத்து போட்டு அதில் சொல்கிறார். பெண்களுக்கு எந்த வரிசையில் வச்சுருக்காங்கன்னா, பெண்கள் கீழானவர்களுக்கும் கீழானவர்கள், அதுதான் முக்கியம். எப்படி ஒன்று பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர, அதான் மனித தர்மத்தில் எழுதியிருக்கிற பிரம்மா உருவாக்கினார் 4 ஜாதி. 5வது ஜாதி வர்ணஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த எஸ்சின்னு அழைக்கிறோம். இப்போ இன்னைக்கு பட்டியல் ஜாதின்னு அந்த ஷெடியூல் காஸ்ட் பூராமே பஞ்சமர்கள் 5வது ஜாதி. அதுக்கும் கீழே ஒரு ஜாதி இருக்கு, ஏணி படிக்கட்டு மாதிரி. அந்த ஜாதி யாருன்னா முற்போக்கு முன்னேறிய ஜாதியில பிறந்து விழுந்தாலும் கூட பெண்கள் அத்தனை பேரும் எல்லாருக்கும் கீழானவங்க. ஆகவே பெண்களும் படிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவிற்கு கொடுமைகள் இருந்தத பிறவி பேதம், அதை ஒழிக்கணுங்கிறது சுயமரியாதை இயக்கம். அதை காப்பாற்றி நிலைநாட்டணுங்கிறது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்ன? முதல் கொள்கை ஜாதி வருணாசிரம தர்மம். வருணாசிரம தர்மம்னு வருணம், மேல் வருணம், கீழ் வருணம், மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட அந்த மேல் வருணம்ங்கிறத வைத்துக்கொண்டு சொன்ன அதை காப்பாற்றுறது முதல் கொள்கை. 2வது கொள்கை, பெண்ணுங்க அந்த அடிப்படையிலேயே படிக்கக்கூடாது, அவங்கள வெளியில் விடக்கூடாது. இது நம்ம சூத்திரர்கள், சூத்திரர்கள் பேர் தான், அவங்க ஒரு வகையான சூத்திரர்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னார். அந்த பெண்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு இயக்கம் நீதி கட்சி. அதே மாதிரி ஜோதிபா புலே அவருடைய துணைவியார் முதல்ல இந்தியாவில் இப்போ 250வது ஆண்டு வருது. இப்போ அவருடைய நினைவில் நாம் அந்த 250வது ஆண்டை இந்த வருஷம் கொண்டாட இருக்கோம். அதுதான் மிக முக்கியமானது. நாடு பூரா அது வரும் நவம்பர் மாதத்தில் நாம் நடத்த இருக்கோம் பூராமே.